ரொம்ப நன்றி மது மேம். இங்க 2 மது இருக்காங்க இல்லையா? தனஞ்சயன் சாருக்கு மனமார்ந்த நன்றி வந்து சிறப்பிக்கிறதுக்கு. அப்புறம் புதுமுக இயக்குனர், கதாநாயகன், தயாரிப்பாளர் டி ஆண்டனி டாம் ஆண்டனிக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். மது மேம்க்கும் வாங்க, நல்ல நிறைய நடிங்க, நிறைய கற்றுக்குவாங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கவிஞனா, சினிமா ரசிகனா சார் இருக்காங்க. ஆமாம், மற்ற இந்த குழு இருக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இந்த பாடல்கள் பேசுறதுக்கு முன்னாடி அந்த கிளறு ஓட்டம் இருந்தது இல்லையா, டீசர்ல ஒரு இடத்துல டாம் சொல்லுவாள் இல்லையா, கார்த்திக் ஐம் அன் ஆல்கஹாலிக். அதுதான் இந்த படத்தினுடைய கோர். நல்வாய்ப்பா இல்லை கெட்ட வாய்ப்பான்னு தெரியல, அந்த கதாபாத்திரத்தோட பேரும் கார்த்திகா இருக்கிறதுனால, அந்த கதாபாத்திரமும் ஒரு ஆல்கஹாலிக்கா இருக்கிறதுனால, நானும் ஒரு ஆல்கஹாலிக்கா இருந்ததனால் இங்கே இருக்கா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு போல. ரொம்ப எனக்கு நெருக்கமா இருந்தது. பாடல் எழுதும் போது எனக்கு இயக்குனர் எனக்கு இந்த படத்தை சொல்லி இந்த பாடலுக்கான இடங்கள்ல சொல்லும் போது, இது வேற யாரும் ஒருத்தருக்கு எழுதுற மாதிரி எனக்கு இல்லை, நம்ம கடந்த காலத்துல நம்ம எழுத போறோம் அவ்வளவுதானே அப்படின்ட்டு சும்மா வச்சது, அது பாட்டுக்கு நடந்துச்சு. ஆனால் ஒரு ஒரு தனி மனிதன், ஒரு இண்டிவிஜுவல் ஏன் போதையை நோக்கி போறான் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது இந்த படம் ஒரு தனி மனிதன் போதையை நோக்கி போறதுக்கான உளவியல் காரணத்தை ரொம்ப தெளிவா கதை வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு திரைப்படமாக தான் எனக்கு படுது. அதனாலதான் அதுல வரிகளும் அப்படி ரொம்ப ஆழமாகவும், மூளையினுடைய பயன்பாடு குறைவா, உணர்வினுடைய ஈடுபாடு அதிகமா இந்த படத்துல அந்த பாடல்கள் இருக்கும். அதற்கான காரணம் அதுதான். நம்ம சமூகத்துல பொதுவாகவே அந்த போதைங்கிறது என்னென்ன வகையில நம்மளை ஆட்டி படைக்குதுங்கிறது நமக்கு தெரியும். இதில் ஆல்கஹால்ங்கிற ஒரு போதை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு பின்னாடி நம்ம 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 எல்லாத்துக்குமே நிறைய போதைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கு, நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு ரீல்ஸ் பார்க்கறது கூட இன்னைக்கு நமக்கு போதை தான். நமக்கு தெரியாத நிறைய போதைகள் உண்டு. நம்ம அதையும் இந்த படத்தை பார்த்த பிறகு, வெறுமனே புறத்தில் இருக்கக்கூடிய போதை மட்டும் போதை இல்லை, நம்மளுடைய அகத்துக்குள்ள போதையை நோக்கி தள்ளக்கூடிய போதைகள்னு நிறைய இருக்கு. நான் வருங்காலத்தில் உறுதியா போதை குறித்து ஒரு பெரும் புத்தகத்தை நான் எழுதுவேன், எனக்கு அந்த தகுதி உண்டு. என்னோட வாழ்க்கையின் 22 ஆண்டுகள் நான் போதைக்குள்ளே இருந்தவன், எதை பத்தியுமே எந்த கவலையும் இல்லாம. ஆனால் ஏன் போதைக்குள்ள நம்ம போகணும்னு சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை அன்பும் அருளும் மட்டுமே தான் நமக்கு வழங்கும். அப்படி இந்த கார்த்திக், இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கார்த்திக் நீ இப்படி இருக்கன்னு சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு தெளிவிக்கக்கூடிய ஒரு மது நீங்க பார்த்திருக்கீங்களா? மதுங்கிறது நம்ம எல்லாத்தையும் மயக்கமடைய வைக்கும். ஆனால் இந்த மது, இந்த கார்த்திகை தெளிவிக்க வரக்கூடிய மது அந்த படத்துல இருக்காங்க. ரொம்ப ஒரு பொய்டிக்கான ஒரு இடம், அந்த பேரை வச்சுட்டு அந்த ஒரு மேஜிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் பாடலும் அப்படி, அதுவும் அந்த உருகாதே உயிரை பாடல் இருக்கக்கூடிய அந்த ஆழம் இருக்கு இல்லையா, அது வந்து சும்மா இசையாவும் வரிகளாவும் அப்படி பின்னி பண்ணதில்லை, அது எக்ஸ்பிரஸ் ஆனதுதான். மியூசிக்லாம் ரொம்ப சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு, அந்த இசை கருவிகள்லாம் வச்சு அவர் பண்ண மேஜிக். அதே மாதிரிதான் ஏலசிய பாடலுமே எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. அது ஒண்ணுதான். இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரணும், மக்கள் இதை பார்க்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் ஒரு கவிஞனாவும், ஒரு ரசிகனாவும், ஒரு தனி மனிதனாவும் ஏன் கேட்டுக்கிறேன்னா, நம்ம அத்தனை பேருமே போதை வயப்பட்டிருக்கோம். நம்மளை வந்து போதை வயத்துக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கான நிறைய காரணங்கள் இங்க நிறைய நிறுவனங்களுக்கு உண்டு. இன்னொன்று, அடிப்படையிலேயே நம்மளுடைய ஆழ் மனசுக்குள்ள நம்ம நிறைய மயக்கத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படிங்கிறத ஒரு ஆகச்சிறந்த ஸ்டோரி டெல்லிங்ல ஆண்டனி சொல்லியிருக்காங்க. அதற்காக தயவு செய்து இந்த படத்தை அத்தனை பேர் பார்க்கணும். படம் வந்த பிறகு அதை நான் விட்டுறேன். அப்புறம் மியூசிக்கலா எக்ஸ்ட்ராடினரியா 2 பேருமே, இந்த 3 பேர் இல்லையா, இன்னொரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், பின்னணி இசை இன்னொருத்தர் சேர்ந்து பண்ணியிருக்காரு.
ஆகச்சிறந்த இடங்கள் அவங்களுக்கு உண்டு. அதை யாராலையுமே எதுவுமே செய்ய முடியாது. இசை அவங்களுக்கு வெளிப்பாடாக இருக்குது. அதனால் அதை நான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு இயக்குனர் வந்து பாட்டு கொடுத்துட்டாரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துட்டாரு, நம்ம செய்யணுமேங்கிற வேலையாக செய்யாமல் தி எக்ஸ்பிரஸ் த்ரூ மியூசிக்காக இருக்கிறதுனால அது காலத்துக்குமே அவங்களுக்குள்ளேருந்து வேறு வேறு பரிணாமங்கள் அடைஞ்சிட்டே இருக்கும். வாய்ப்புகள் அமையும் போது நம்ம எல்லாம் தொடர்ந்து ஒன்றாவே நிறைய செய்வோம். அது இயற்கை அமைச்சு கொடுக்கும் நம்பிக்கை இருக்கு. மற்றபடி அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். டாம், சிறப்பாக வருவீங்க, வாங்க. இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உளவியல் சிக்கல்கள் பற்றி படங்களுக்கு வரதே இல்லை. அதை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு செல்வராகவன் இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது செல்வராகவனுடைய தொடக்க காலத்தில் ஒரு மிடில் கிளாஸ் மனிதனுடைய வாதைகள், மிடில் கிளாஸ் மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல், அவனுடைய தனிமை, அவனுடைய அந்த இன்ட்ரோவர்ட்டான அந்த இது எல்லாமே அவரோட படங்களில் பார்த்து ரொம்ப வியப்பாக இருந்தது அந்த டைமில். அந்த காலம் போய் இப்போ வெறுமனே வணிக நோக்கத்திற்காகவும் லாப நோக்கத்திற்காகவும் ஏன் பொறிச்சு பேசுறதுன்னு தெரியாமல் பொறிச்சு பேசிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் நமக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு 1008 சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல்கள் நம்ம சரி செஞ்சாவே புறம் சரியாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கலை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு கலைஞனாக தான் நான் டாம் ஆண்டனியை பார்க்குறேன். இந்த நேரத்தில் ஜானட் மேடத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து சொல்லிக்கிறேன். அவங்க கோடைரக்டரா, ப்ரொடக்ஷனில் அது இதுன்னு எல்லா வேலைகளையும் ஒரு தசாவதாரியாக இருக்காங்க அவங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. இந்த இவ்வளோ நேரம் நான் பேசுனதுக்கு, உட்காந்து அமைதியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் டாமுக்கும் இந்த டீமுக்கும் எங்கள் டீமுக்கும் ஒட்டுமொத்த வாழ்த்துக்கள். பாடிய பாடகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த 2 பாட்டுமே ஒருத்தரே பாடிட்டார், அதனால இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. அத்தனை பேருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. Thank you so much, sir. Thank you so much. Vanakkam. So basically, it's my first movie. It's my debut film. So I'm very excited and I'm looking forward to it. And firstly, I want to thank my director, producer, D. Anthony sir, for trusting me with this, for believing in that character, to be able to see that in me, and to give an actor the opportunity to play such a challenging role, a role which we normally don't see shine. And I want to take this opportunity to thank Kartik sir for the superb lyrics, and Ashok and Jekar sir for making us shine through their music in the movie. And of course, I consider myself very lucky to have the support of of Jeevan Ravi sir, and of course the incredible team of uh, Navya and Alam. And so we have put a lot of hard work, happiness, a lot of emotions into this movie, and very, very excited to see how it goes. At the end, lastly, I would want to thank Janet for supporting me, because it has been a very easy-going journey for me with her help. And thank you to Dhananjay sir for blessing us and for joining us here. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் பெரியவங்கள், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட். நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் போல் ஐ வில் ஜஸ்ட் கோ த்ரூ மை ஜேர்னி அண்ட் ஸோ தட் ஐ ரியலி டோன்ட் மிஸ் எனிபடி. ஸோ நான் சென்னைக்கு வரும்போதே ஐ கேம் ஹியர், ஐ வாண்டட் டு டூ அ மூவி. சரி, அப்போ ஐ ரீச்ட் அவுட் டு சிவி குமார் சார் அண்ட் இது மாதிரி சார் எனக்கு கேன் யூ ரெஃபர் மீ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அண்ட் ஹி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் தட் வே. அண்ட் ஹீ இன்ட்ரடியூஸ் மீ டு ஹரீஷ் அண்ட் சந்தோஷ். அண்ட் அவங்க இனிஷியல் டேஸில் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எங்களுக்கு டீம் செட்டப் பண்ணி கொடுக்கறதுலேருந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா
அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் விஜயன் அண்ணா அவர் டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. விஜயன் அண்ணா வந்து நிறைய இடத்துல வந்து இறங்கி வேலை பார்த்துருக்காரு. லைக் படம் ஸ்டார்டிங்லேருந்து ஷூட் முடிகிற வரைக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தென் கம்மிங் டு த யூனோ ப்ரொடக்ஷன் அப்போ வந்து my actors and firstly Madhumita. Madhumita is such a wonderful find. Seriously, that you know she's such a reserved person, like off camera, and the moment the camera turns on, அவங்க அந்த கேமரா அந்த கேரக்டர் வந்து அந்த உள்வாங்கி she just transforms like anything. And she was very accommodative. எந்த விதமான demands or anything, nothing like that. She was very accommodative, supportive, flexible. And நாங்கள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 18 days we did a workshop. And she came here to Chennai, stayed here, and we did the workshop, and it was a wonderful experience. And அது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் படத்தில் பார்க்கும்போதே you will realize that how well it turned out, the chemistry between Karthik and Madhu. And thank you so much, Madhumita. It means a lot for a person to come out of your comfort zone and to a different city, not knowing people, not knowing the language, and it takes real guts. And thank you so much for doing that. Yeah. And uh, and then coming to my other co-actors, Jiva Ravi sir. Sir, the scene which I did with you, I almost my father passed away in 2021. And at that moment when I hugged you during that scene, it was very emotional. And Najamale, like I could feel that that fatherly connect with you. And whenever நான் எப்போ ஜீவா ரவி சார் கால் பண்ணாலும் he used to like tell me, எது வேணும்னு கேளு, எது வேணாலும் சொல்லு பிரதர், நம்ம நம்ம பார்த்துக்கலாம், நம்ம பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. ஆல்வேஸ் த சேம் டோன், சேம் திஸ் திங். ஒரு வாட்டி கூட ஓகே நான் ஃபோன் பண்ணி எடுக்காமல் இருந்ததே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். And to my other co-actors, Alam Shah, Navya, and Rajendra Singhalla and Matangi, those who are, because of other responsibilities, they were not able to make it. Working with you guys was such an amazing thing, and I really enjoyed the camaraderie. நம்ம ஆக்டர்ஸ்குள்ளே இருந்த அந்த இந்த ஸ்பான்டேனிட்டி அண்ட் எவ்ரி திங் வாஸ் ஆசம். அண்ட் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஜர்னி, அண்ட் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். அண்ட் ஈவன் த லாஸ்ட் 3 days when I was doing interviews with you guys, I don't want that to end actually. ஒரு kind of even though we don't know each other, like we do not know much about each other, but the bond வந்து பயங்கரமாக ஃபார்ம் ஆயிருக்கு. So thank you so much for being a part of this event and being a part of the movie. Thank you so much. And coming to the next part, my art director Surendrana. Actually Surendranoட ஸ்பெஷாலிட்டி வந்து he's so Karthik art design and direction. So basically in this, the production design was Karthik's. நிறைய இடத்துல வந்து we had to show Karthik's room and Madhu's room and the place they were staying. நீங்கள் அந்த இடத்த போய் நீங்கள் அந்த ரூமில் பார்த்தாலே கார்த்திக் யாருன்றது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. லைக் அந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக இருந்துச்சு சார் உங்கள் டிசைன். அண்ட் ஈவன் லைக் மதுஸ் ரூம்காக நீங்கள் போட்ட அந்த எஃபர்ட்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆல், ஐ திங்க் தட் வாஸ் இன்க்ரெடிபிள் ஒர்க். அண்ட் நிறைய பேர் அதை படம் பார்த்து அதை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். யா. அண்ட் நவ் கம்மிங் டு மியூசிக், ஜெய்கர். ஸோ Jaikar is not only the music composer of this movie, but he's also the director of sound. அவர் வந்து ஆடியோகிராஃபியை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து நாங்கள் லைவ் சவுண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் Jaikar has been a very critical support for me throughout this movie. லைக் அவர் மியூசிக் கம்போசர் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பிகாஸ் ஆஃப் சவுண்ட் அந்த லைவ் ரெக்கார்டிங்னால we used to sit and discuss about இதை எப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், இதை எப்படி ட்ரீட் பண்ணலாம். And his guidance was a lot more helpful than I ever imagined. And his whenever I sit with
வித் ஹிம் இன் செஷன்ஸ். அவர் கூட அந்த செஷனில் உட்காந்தும் போதே ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். த வே ஹி ஆக்சுவலி ஹேஸ் தட் கீன் அட்டென்ஷன் டு சவுண்ட் இருக்குல்ல, அது இஸ் லைக் அமேசிங். அண்ட் it's been a very wonderful experience working with him. And அவரோட மியூசிக் சொல்லவே வேணாம். It is lucky, and I feel very good and proud about the fact that Jaker has debuted in this movie, and that's been a very wonderful experience for me. And thank you so much, Jaker. The LSA part வந்து like it never gets old for me, and it will never get. And Ashok. Ashok, thank you so much, Ashok. Ashok has helped me way far than what anybody can imagine. Like our music மட்டும் போடல இந்த படத்துக்கு, பட் எங்களுக்கு ஆக்சுவலாகவே ஒரு மியூசிக் ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷனே வந்து அசோக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அசோக் கிட்ட ரீச் அவுட் பண்ணது வந்து அசோக் எங்களுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும், நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா இல்லையான்ட்டு. அண்ட் வி ஹேட் ஆர் டிஸ்கஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் ஹீஸ் ஸோ ஆன் டைம். லைக் நான் அவருக்கு சுச்சுவேஷன் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அவர் நாளைக்கு காலைல வந்து டியூனோட வந்து நிற்பார். இந்த டியூன் இருக்கு, என்கிட்ட எந்த டியூன் இருக்கு, உங்களுக்கு எந்த டியூன் வேணும் அப்படின்னு. சரி, அண்ட் நான் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல் பி லைக் ஓகே நம்ம ரெக்கார்ட் போயிடலாமா, நம்ம இது பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி இஸ் ஸோ பர்ஃபெக்ட் அண்ட் பயங்கரமாக டெலிவர் பண்ணார். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாட் ஓன்லி மியூசிக், பட் அவர் வந்து கார்த்திக் நேதா சார் மாதிரி ஒரு லிரிசிஸ்ட் வந்து எங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்ததே வந்து is because of Ashok, and I owe you big time for that, Ashok. நீங்க வந்து through you we have met this wonderful person, Karthik Nitha sir. I'll come to that point, but it is definitely because of you, and இதனால பல பேருக்கு பல doors வந்து open ஆயிருக்கு. Like Jaker was able to get Karthik Nitha sir's lyrics in his song. So and I think and you have brought in a lot of singers also, like through your contacts, and never did you like keep information to yourself or anything. Always like எது கேட்டாலும் வந்து openly helping, and I owe you big time, brother. And thank you so much for being a part of this project. And my favorite song, Urgade Uire, male sorry, male and female both, is like from your compositions has been like that is like something I'll never forget. It will never get old for me. And Karthik Netha sir. So Karthik Netha sir, so first I will talk about the title. So இந்த படத்துக்கு வந்து நாங்கள் படத்தை வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். டைட்டில் என்ன வைக்கிறது அப்படின்றது ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். எங்கள் டீமில் வந்து எல்லார்கிட்டும் பேசி என்னடா ஒரு டைட்டில் எந்த டைட்டிலுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஓகே லெட்ஸ் மூவ் ஆன், நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி சாங்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் இந்த சாங் பண்ணுறதுக்காக வி வென்ட் டு கார்த்திக் நேதா சார் ஃபார் த லிரிக்ஸ். அண்ட் கார்த்திக் நேதா சார் லிரிக்ஸ் வந்து அவருக்கு நான் வந்து ஸ்டோரி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அண்ட் எவ்ரி திங். அண்ட் நான் கொஞ்சம் பயந்துட்டே போனேன். ஓகே இவர் ஒரு சீனியர் லிரிசிஸ்ட், பயங்கர டேலண்டான லிரிசிஸ்ட், நம்மக்கிட்ட டைம் கொடுத்து பேசுவாரா அப்படின்றது வந்து ஒரு பதட்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன், ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்லி, சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் சார். அண்ட் ஐ ரியலி லவ் தட் பார்ட் ஆஃப் யோர்ஸ். லைக் நீங்கள் அவ்வளோ வெல்கமிங்காக இருந்து லைக் நெவர் டிட் யூ ட்ரீட் மீ ஆஸ் அ நியூ கமர், நாட் ஈவன் ஒன்ஸ். அண்ட் அவர் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு எழுதி கொடுத்த லிரிக்ஸில் தட் மேஜிக் ஹேப்பன்ட் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து வி ஃபவுண்ட் திஸ் டைட்டில். அண்ட் நிறைய பேர் இந்த டைட்டிலை கேட்டு பயங்கர பொய்டிக்காக இருக்குது, இந்த டைட்டிலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் a big thanks to you for that, sir, and I owe all that credit to you. And you have always like எப்போ உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்தாலும், ஒரு கால் வந்தாலும், ஒரு சாங் ரிலீஸ் ஆனாலும், your wishes actually really uplift me. நிஜமா நான் இது வந்து ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக சொல்கிறேன். தட் நீங்கள் ஒரு அந்த விஷஸ் அனுப்பும் போதே லைக் எனக்கு ஐ ரியலி ஃபீல் தட் குட் பாசிட்டிவ் வைப் ஃப்ரம் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து இந்த இவெண்ட்டுக்கு வந்தது சார். And it's been a wonderful pleasure, and yeah, you're a wonderful person. So and yes, apart from that, my and there's one there I specifically would like to thank my co-director Janet,
and Janet has been there from the pre-production till date, and அவங்க வந்து லிட்ரலாக வந்து she's worked so thoroughly and wonderful in this project, and I don't have to worry about anything. And லிட்டரலாக வந்து நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் அவங்க வந்து பண்ணி வைப்பாங்க. சில விஷயம் அவங்க பண்ணதுனாலேயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. And I mean, and the way, and she's also edited this project by my side. So நான் பாதி எடிட் பண்ணி நான் லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேக் ஐ டுக் த கட், அண்ட் தென் ஆஃப்டர் தட் அவங்க வந்து எடிட் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ராஜெக்டை. And she's a wonderful editor and a wonderful overall an expertise in the things which she does. And I don't think so without her support in the project வந்து நான் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். Yeah. And I also would like to thank Vivek, my marketing head, Vivek Amrithalingam, and he has really helped me a lot in many ways. நாங்கள் நிறைய இடத்துல வந்து bringing in Satish Anna into our project, and நிறைய இடத்துல வந்து நான் ஒரு நியூ கமராக இருக்கேன். ஓகே, எது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அண்ட் ஹி இஸ் ஆல்வேஸ் பீன் தேர் அண்ட் பயங்கர ஷார்ப்பாக வேலை பார்த்துருக்காரு. அண்ட் இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். தேங்க்யூ சதீஷ்னா ஃபார் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க எனக்கு, அண்ட் ஐ ரியலி ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தனஞ்சயன் சார் இல்லைன்னா இந்த இவெண்ட் எனக்கு நடந்திருக்காது. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹாவ் டு சே. லைக் ஒன் ஷார்ட்டில் சொல்லணும்னா, பிகாஸ் ஒரு 2 weeks முன்னாடி த சிச்சுவேஷன் வாஸ் நாட் லைக் தட். நான் வந்து ஆக்சுவலாக ஐ லிட்டரலி கேவ் அப். நான் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் சாரை வந்து நான் மீட் பண்ணி, அண்ட் சார் he did not even think twice or once. He just, sir, இந்த மாதிரி என் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது, ஐம் நாட் ஏபிள் டு கெட். அண்ட் ஆன் த டக்குன்னு ஃபோன் எடுத்து என்னை வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஆன் த ஸ்பாட்டில், ஜஸ்ட் வித்தின் ஐ வென்ட் டு ஹிஸ் ஆஃபீஸ், மீட் பண்ண உடனே எனக்கு வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாரு. And really thank you so much for doing that, sir. And apart from this, you have also really helped the industry in many ways. உங்களோட உங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து நிஜமாலே நான் வந்து ஆக்சுவலி அதை பார்த்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஓகே நம்ம வந்து ஒரு பட்ஜெட்குள்ளே எப்படி பிளான் பண்ணோம், வாட் கேன் ஐ எக்ஸ்பெக்ட், வாட் இஸ் த இண்டஸ்ட்ரி ரியாலிட்டி அப்படின்றது வந்து I'm sure there'll be a million of filmmakers like me who will be resonating with your videos. And whenever I have any doubts, I go to your video, and it is like, okay, அது ஒரு பைபிள் மாதிரி, it works. So thank you so much for doing whatever you're doing, sir. Just your presence is amazing. And also thanks to my family, and my the mother of my kid Karthik, for being there and taking care of things at home. And thanks to my mom, my sisters, and my other relatives who have helped me through this journey. It's been a very amazing, tough, and ஒரு மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக இருந்திருக்கு. பட் end of the day, we are able to see the light. So that's the best part, and I hope I have learned a lot from these things. And thank you so much all, நீங்கெல்லாம் வந்ததுக்கு, and it's been an amazing experience. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அங்கே டான் அப்படிலாம் சொன்ன உடனே யார் அவருன்னு பார்த்தேன் நான். என்ன அவர் பேர் டாமினிக் ஆந்தனி. அவர் அவங்க டீம் வந்து ரொம்ப செல்லமா டாம் அப்படின்றாங்க. அசோக் டாம் பக்கத்தில் கேட்டேன், யார் சார் டாம் அப்படின்னு கேட்டேன். ஸோ ஆந்தனியா எனக்கு தெரியும். ஒரு 2 weeks முன்னாடி அந்த படத்துடைய ஒரு போஸ்டர் பார்த்த உடனே நான் கால் பண்ணி படம் பார்க்கணும்னு சொன்னேன். அவர் உடனே பக்கத்துலேயே எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ப்ரிவியூ தேட்டரில் போட்டு காமிச்சாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 18 நாள், அதுக்கு பிறகு வந்து ஒரு 3 நாள் பேட்ச் ஒர்க்கில் பியூட்டிஃபுல்லான ஒரு அட்டெம்ப்ட், பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. ரொம்ப அழகாக ஆந்தனி அந்த படத்தை ஒரு கவிதைத்துவமான ஒரு காதல் கதை. அதில் வந்து மதுமிதா தாஸ் ஸோ பியூட்டிஃபுல், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் இந்த ஃபிலிம். பெங்காலிலே பேசியிருப்பாங்க, நடுநடுவில் அப்புறம் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிற மாதிரிலாம் ரொம்ப அழகாக ஒரு கதையை வந்து ஆந்தனி பண்ணியிருக்காரு. அவருக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எலிவேட் ஆகுது,
இது வந்து ஒரு படமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். இது வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு படம். நம்ம வந்து இப்படியும் ஒரு படம் அழகா கவிதைத்துவமா அழகியல் சார்ந்த ஒரு படம். ஒரு மனிதனுடைய ட்ரூ பேஸ்ட், அதாவது ட்ரூ லைஃப் ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகா காமிக்க முடியும் நம்மளுக்குன்றது ஆந்தனி ரொம்ப பிரமாதமா இந்த படத்துல காமிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப இதுல வந்து ஆலம் ஷா நான் பார்த்தோன்னே ஆச்சரியம், நம்மளால எங்க வந்துட்டாரு இங்க திடீர்னு அப்படின்னு பார்த்தேன். பாப்டா ஆக்டிங் ஸ்டூடெண்ட். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரை பார்க்கும்போது. நல்லா நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. அவங்களோட சேர்ந்து நவ்யாவும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா. ஜீவா சார் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு அழகான கேரக்டர். ரொம்ப ஜீவா ரவி சார்னுடைய ஆக்டிங் ஒரு மெச்சூர்டான ஒரு சப்போர்ட்டிவா இந்த படத்துக்கு இருந்தது. படம் ஃபுல்லாவே ஒரு மியூசிக்கலான ரொமான்டிக் ஸ்டோரி. அதுல வந்து என்ன சொல்ல, இப்ப சொல்லிடலாமா, வெரி சூன் யூல் பிகம் அ லெஜெண்டரி லிரிசிஸ்ட் அப்படி சொல்லிடலாம். இது சார் கார்த்திக் நேத்தா லெஜெண்ட் அப்படின்ட்டார்ல, அதனால அந்த வேர்டை மிஸ் பண்ணாம சொல்லலாம். கண்டிப்பா லெஜெண்டரி லிரிசிஸ்ட் ஆயிடுவாரு. அவ்வளவு பாடல்கள் எழுதுவாரு. பாடல் வரிகள்லயே நம்மளுக்கு இந்த படத்துடைய கதையை சொல்லி ரொம்ப அழகா கார்த்திக் நேத்தா பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. அசோக்கும் அண்ட் ஜெய்கருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமான பாடல்கள் அண்ட் மெலடி அண்ட் பியூட்டிஃபுல்லா மெலடி, வாழ்க்கை கவித்துவமான ஒரு படம். நம்ம வந்து அப்படியே உணர்வுபூர்வமா அப்படியே பார்த்துட்டே இருந்தனால பிரேக் கூட எடுக்கல. இன்ஃபேக்ட் நான் வந்து இன்டர்வியூஷன்ல பிரேக்கே எடுக்கல. நான் சொன்னேன் ஆந்தனி இல்லை ஆந்தனி ஃபுல்லா பார்த்துடலாம், பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஒரு கவிதைத்துவமா இருக்கிற படத்தை வந்து சும்மா இன்டர்வல்ல அசை போட வேணாம், ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறமா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா பார்த்தேன். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல். ஒரு 21 நாள்ல குவாலிட்டியான ஒரு படம். வெரி குட் சினிமாட்டோகிராஃபி, வெரி குட் மியூசிக் ஒர்க், வெரி குட் பெர்ஃபார்மன்சஸ். சிங் சவுண்ட்ல படம் எடுக்கிறது இதெல்லாம் ஈஸியே கிடையாது. சிங் சவுண்ட்ல, அதாவது பின் ட்ராப் சைலன்ஸ் காரணம் சிங் சவுண்டு, வேற அவுட் சைடு இதெல்லாம் இல்லை, டப்பிங்கே இல்லை, சிங் சவுண்ட்லயே அங்கேயே எடுத்து அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டியான எஃபர்ட் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங். அவ்வளோ அருமையாக பிளான் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் வைஸ் போயிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பிளான் பண்ணி அழகா இந்த படத்தை வந்து ஆந்தனி அவருடைய டீம், ஜெயன் வாழ்த்துக்கள். I'm very happy that you have been traveling with Anthony for so long and given such a wonderful support. Great work. அண்ட் நம்ம வந்து இப்போ இங்கே பாக்குறீங்களேன், ஒரு பாதி பேர் தான் என்னுடைய ஊடக நண்பர்கள்லாம் இருக்காங்க. சின்ன படங்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரது தான். எல்லாருக்குமே இருக்கிறதுனா பிஸி ஷெட்யூல். இதுல இந்த படத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வரணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா ஊடகங்களுக்கு ஆடியன்ஸ் எப்படி வருவாங்க? ஸோ என்னுடைய சப்போர்ட் இங்க வந்திருக்கிற எல்லா ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய சல்யூட்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி நீங்க சப்போர்ட்டுக்கு நீங்க வந்து இந்த சின்ன படத்துக்கும் ஒரு ஆடியோ லான்ச் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்க வரணும்னு நினைச்சதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கெல்லாம் என்னுடைய சல்யூட் அண்ட் தேங்க்யூ. நீங்க தான் வந்து யூ ஆர் த பில்லர்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் எ ஃபிலிம் லைக் திஸ். நீங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படத்துக்கெல்லாம் இந்த ஈவெண்ட்லாம் மக்கள் மத்தியில் போய் சேராது. அப்படி இதை வந்து கொண்டு வந்த எனக்கு சதீஷ்குமார் நன்றி. கண்டிப்பா எல்லா ஊடகங்களும் கண்டிப்பா எல்லா படங்களுக்கும் வரணும். பெரிய படங்களுக்கு மட்டுமே வருவோம் இல்லாம எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லா படங்களுக்கும் வந்து கவரேஜ் பண்ணாதான் சிறு பட்ஜெட் படங்களும் மக்கள் மத்தியில் போய் சேரும். அது ஒரு கோரிக்கை வைக்கிறேன், கம்ப்ளைண்ட்லாம் இல்லை, யாரையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. உங்களுக்கு வேற ஏதாவது ப்ரையாரிட்டி இருந்ததுன்னா பிஆர்ஓ டைம்ஸ்ல கொடுத்துருக்காங்களே வந்திருக்கலாமே அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பா பத்திரிகைகள் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நாங்க இப்போ வந்து இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே ஒரு கலைபரமா போயிட்டு இருக்கு, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு திரைப்படம் என்பது திரைப்படம் அனுபவம் கொடுக்கக்கூடிய படத்தை நான் திரையரங்கில பாக்குறேன். மீதி படத்துல அப்புறமா சூப்பர் டூப்பரான வேர்ட் ஆஃப் மவுத் இருந்தா நான் அப்புறமா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி மனநிலை மக்கள் மத்தியில ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இருக்கிற போராட்டமே நிறைய படங்கள், 80% படங்கள் சிறு பட்ஜெட் படங்கள் தான். அந்த படங்கள் எப்படி மக்கள் மத்தியில போய் ரீச் பண்றது, எப்படி மக்களை வந்து திரையரங்கு கொண்டு வர்றது, இதுதான் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். ஊடக நண்பர்கள் இதை கொண்டு போய் சேர்க்கலன்னா இந்த படங்களுக்கு எல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸே கிடைக்காது ஆடியன்ஸ் மத்தியில. அந்த சேலஞ்சை தான் ஒவ்வொரு வாரமும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடந்த வாரம் பாத்தீங்கன்னா சிறு பட்ஜெட் படங்களா ஒரு 5 படம் வந்தது. அதுல பாத்தீங்கன்னா 1-2 படம் ஓரளவு ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர எல்லா படங்களும் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா இல்லவே இல்லை. இப்போ அடுத்த வாரம் இந்த வாரம் இந்த ஃப்ரைடே பாத்தீங்கன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா 5 திரைப்படங்கள் வெளியாகுது. அகெயின் சிறு பட்ஜெட் படங்கள் தான். எப்படி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்னாலே மக்கள் வந்து அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அன்லெஸ் நீங்கெல்லாம் அதை எழுதி அந்த படத்தை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு அவங்க வெளியில போய் சூப்பரா இருக்கு இந்த படம் கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னா தவிர சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆடியன்ஸ் உள்ள வரதே இல்லை. ஒன்லி பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படங்களுக்கும் பெரிய படங்களுக்கு மட்டும்தான் ஆடியன்ஸ் மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்க ரெடியா இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சிறு பட்ஜெட் படம், இந்த படம் ஏன் என்ன எதுவும் செய்தாய் அப்படின்ற படம் வந்து உங்களை ஏதோ ஒன்று செய்யும், கண்டிப்பா ஒன்று செய்யும். உங்களை வந்து படம் முடிஞ்சு பார்க்கும்போது ஒரு நல்ல போதையில கொண்டு போய் விடும். பாலா
நல்ல போதையில கொண்டு போய் விடும். கார்த்தி, பாலா பாலா தான் சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியா? கார்த்தி நேதாவா? கார்த்திக் நேதா சொல்லும்போது சொன்னாரு, சார் நான் வந்து முன்னாடி ஹேபிட்ல இருந்தேன், இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இங்க அப்படியே உடனே கார்த்திக்கையும் அப்படி பாலாவை எல்லாம் காமிச்சாங்க, கை காமிச்சாங்க. ஆனா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நான் நினைச்சேன் அந்த ட்ரிங்க் பண்றது தப்பே இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாருப்பா அப்படின்னு. அந்த அளவு என்ன கார்த்திக் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லிவிட்டா தான் மெடிசன் மாதிரி இல்ல, அதுதான். அது வந்து இதுல கார்த்திக்ன்ற கேரக்டர்லயே இவர் நடிச்சிருக்காரு ஆந்தனி. அவர் ரொம்ப அழகா ட்ரிங்கிங் பண்றதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒண்ணு தோணும், என்னடா பரவாயில்ல தப்பு இல்லை போல இருக்கே ட்ரிங்க் பண்றது அப்படின்ற மாதிரியே காமிச்சிருப்பாரு. இன்னும் ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரி ஜூஸ் குடிக்கிற மாதிரியே குடிச்சிட்டு இருப்பாரு படம் ஃபுல்லா. நான் நினைச்சேன் இவ்வளவு ட்ரிங்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல நம்முடைய கார்த்திக் கேரக்டர் நடிச்சிருக்க ஆந்தனி பத்தி சொல்றேன். அமெரிக்கால இருந்து வந்து ஐடி செக்டர்ல ஒரு பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு நான் வந்து நம்ப மாட்டீங்க, என்னப்பா ஆந்தனி 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ண நினைக்கிறேன், நாங்க வர ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், 1ஆம் தேதியில இருந்து படமே இல்லைன்னு சொல்றோம், நீ 4ஆம் தேதி போனோம்னா காரணம் என்னன்னா அங்க ட்ரம்ப் அவர் வர சொல்றாரு. ஏன்னா அவருக்கு பிரச்சனை என்னன்னா அவருடைய விசா எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள அவர் வந்து யூஎஸ் திரும்பி போகணும். செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முள்ள திரும்பி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு மிஸ்டர் ஆந்தனி. அவர் சொல்றாரு, சார் நான் 15ஆம் தேதிக்குள்ள என் படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி போனேன் சார், அது பிறகு நான் 6 மாசம் வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் விசா ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டா 6 மாசம் போன பிறகு 6 மாசம் வர முடியாது. ஸோ அவர் என்ன சொல்றாரு, நான் போயே ஆகணும் சார், நான் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும்னாரு. உனக்காக நான் போய் இண்டஸ்ட்ரியில வேணா பேசி பார்க்குறேன், எப்படியாவது ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துடலாமா 4ஆம் தேதி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்துல இந்த இண்டஸ்ட்ரி பிரச்சனை பத்தி சொல்லலாம். இண்டஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு நாங்க ஏன் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து இண்டஸ்ட்ரி தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஏதோ அவசரப்பட்ட முடிவு, கன்சல்ட் பண்ணாம முடிவு அப்படியெல்லாம் இல்லை. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், சிறு பட்ஜெட் படங்களுக்கு ஆடியன்ஸ் திரையரங்கே வராத போது அவங்களுக்கு இருக்கிற கேரண்டீடான ஒரே ரெவென்யூ, அந்த திரைப்படம் நல்லா இருந்ததுன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஏதாவது வகையில அந்த படத்துக்கு ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரீமை கொடுக்குறாங்க. அது பேப்பர் வியூவா இருந்தாலும் சரி, ஹைபிரிட் என்ற முறையில, எம்ஜின்ற முறையில ஏதோ ஒரு வகையில இல்ல அந்த படத்தை வாங்குறாங்க. அந்த வாங்குற வாய்ப்பு கூட நீங்க வந்து 4 வாரம் ஓட்டிட்டு 8 வாரமா ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா 8 வாரம் என்ன மக்கள் மறந்துடுறாங்க அந்த படத்தை, அப்படிப்பட்ட படம் எங்களுக்கு ஓடிடியில ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் ஓடிடி நிறுவனங்களுடைய ஸ்டாண்ட். நாங்க போய் பேசி பார்த்தோம், 2 வருஷமா இந்த டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. ஸோ ஊடக நண்பர்களுக்கு தெரியறதுக்காக நான் சொல்றேன், நாங்க போய் பேசுறோம், நாங்க ஓடிடி எல்லாம் கேட்கிறோம், அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, ஹிந்தில 8 வாரம் பண்ண தொட்டு தான் நாங்க சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களை வாங்குறதை நிறுத்திட்டோம். இன்னைக்கு திரையரங்கும் அந்த படங்களுக்கு யாரும் வந்து பாக்குறது இல்லை, ஹிந்தியில ஓடிடியும் வாங்குறது இல்லை. அதே மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரணுமான்னு கேட்கிறாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்க, ஓடிடி என்பது 2017 இருந்து ஆரம்பிக்கிறதுல இருந்து 4 வீக்ஸ் ஓடிடி விண்டோ தான் இருக்கு. நீங்க திடீர்னு எதுக்கு இதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க? நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய இது மாறிடும், நாங்க வாங்குற துணி மாறிடும். நாங்க செலக்டிவா சில படங்களை மட்டும் வாங்குவோம், சூப்பர் டூப்பரான படங்கள் இல்லைன்னா வாங்க மாட்டோம். உங்க படம் ஓடுனா வாங்குறோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம்னு சொன்னா தயாரிப்பாளர் எல்லாமே அன்சர்டன் சுச்சுவேஷன்ல போயிடுவாங்க. இன்னைக்கு ஓரளவாவது கேரண்டியா இருக்கிற ஒரு ரெவென்யூ இல்லாம போயிடும் தயாரிப்பாளருக்கு. அதனாலதான் நாங்க வந்து தயாரிப்பாளர் சங்கங்களா மீண்டும் மீண்டும் நாங்க வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனும் போராடிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட ஒரே கோரிக்கை வைக்கிறோம்னா, நம்மளாம் ஒரே ஒண்ணுக்குள்ள ஒரு டீம் தான், நம்மளாம் ஒன்னா சேர்ந்து தான் இதுக்கு முடிவு எடுக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்க முடிவு எடுத்து 8 வாரம் ஓடிடி இருந்தா தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா எங்களால சர்வே பண்ண முடியாது. தயாரிப்பாளர்கள்லாம் போட்ட முதலீட்டை மொத்தமா எழுந்துருவாங்க. ஏன்னா திரையரங்குல ஆடியன்ஸ் வருவாங்களா தெரியாது, இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது பிறகு திரையரங்குல படம் போட்ட உடனே ஒரு நாள் படம் மட்டும் ஆடியன்ஸ் உள்ள வரலன்னா செகண்ட் டேவே பல தியேட்டர் செகண்ட் டேவே ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது 2வது நாள் எல்லா படங்களையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதாவது படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ள வரலன்னு சொன்னா ஃபுல்லா திரையரங்கெல்லாம் எடுத்துடுறாங்க, ஷோஸை கட் பண்ணிடுறாங்க. அந்த வீக்கெண்ட் முடிஞ்ச உடனே அந்த படத்துக்கான லைஃப் டைமே முடிஞ்சு போகுது. அப்போ கேரண்டிடான ஒரு ரெவென்யூவா திரையரங்கு ஒரு சில படங்களுக்கு தான் இருக்கு, சிறு மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு. மீதி எல்லா படங்களுக்குமே இல்லாத போது ஓரளவாவது கேரண்டியான ஒரு ரெவென்யூ இருக்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மே நாங்க கில் பண்ண முடியாது, அந்த ரெவென்யூவை கில் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூ எப்படியாவது அடையணுன்றது தான் எல்லா தயாரிப்பாளருடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு. அதனாலதான் இந்த ஸ்ட்ரைக்கை நாங்க என்ன சொன்னோம், எங்களால ரிலீஸ் பண்ண முடியாது, இப்படி பிடிவாதம் பண்ணி நீங்க வந்து இம்போஸ் பண்ணீங்கன்னா எங்க பேர்ல கண்டிஷனை, எங்களால கண்டிப்பா இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க வந்து இது பண்ணோம், இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணோம். 1ஆம் தேதியிலிருந்து புதிய திரைப்படங்கள் வெளியிடக்கூடாது, புதிய படங்கள் அதாவது புது படங்களுடைய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்றதை அனௌன்ஸ் பண்ணோம். நாளைக்கு நாங்க வந்து எல்லா உறுப்பினர்களையும் கால் பண்ணியிருக்கோம், ஆந்தனி நீங்களும் வரணும் நாளைக்கு. படம் ரிலீஸ் பண்ண போற ப்ரொடியூசர்ஸ், அதுக்கு பிறகு படம் எடுத்துட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நாளைக்கு நாங்க கால் பண்ணியிருக்கோம். ஒரு சங்கம் கலந்தாலோசித்து பண்ணிட்டு
இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசு வந்து உடனே அதை கவனத்தில் எடுத்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசுல இருந்து மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இதை வந்து கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுவோம், அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், இண்டஸ்ட்ரியை பாதிக்காத மாதிரி பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு அவங்களும் எங்களுக்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு நாளைக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து கலந்து ஆலோசனை எடுக்கணும்னு ட்ரை பண்றோம். பார்க்கலாம். நாளைக்கு உங்க ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் அப்டேட் பண்றோம். இதை மீறி எனக்கு 4ஆம் தேதி படம் வரணும்னு ஆந்தனி சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களுடைய அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது இந்த பிரச்சனைலாம் தீர்ந்து கண்டிப்பா என் படம் 4ஆம் தேதி வெளியாகும்னு நினைக்கிறீங்க. அந்த பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பா வெளியாகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். 4ஆம் தேதி வெளியாகி ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். எனக்கு வந்து போதை கார்த்திக் அண்ட் பாலாக்கெல்லாம் வந்து சினிமா தான் சார். நான் அது அந்த போதை பத்தி சொல்றேன். அப்படியா? இல்ல நான் சொல்லிடுறேன், எனக்கும் போதை இருக்குன்னு சொல்றேன். சரி, கார்த்திக் நேத்தா சாருக்கு பழசா சொல்லிடுறேன். உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணலப்பா, நான் சும்மா சொல்றேன். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நீங்க அது சொன்னீங்களா ஒரு பெக்கா. எனக்கு போதையே வந்து சினிமா தான். நேத்து காலையில ஒரு 3.5 மணி நேரம் ஒரு போதையா ஒரு படத்தை பார்த்தேன். ஃபுல் போதையில படத்தை பார்த்தேன். பேரெல்லாம் போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து நோட்டீஸ் வந்துடும் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அந்த படத்தை பார்த்த போதையிலிருந்து தெளியறதுக்குள்ளே நான் பண்ணேன், சரி இந்த போதை தெளியலன்னா இல்ல சார், பயங்கர போதை ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சோம்ல பயங்கர போதையில போயிட்டேன். வேற அந்த போதையில இருந்து வெளியே வரதுக்குள்ள நான் என்ன பண்றது தெரியாம மத்தியானமா வேற ஒரு படத்துக்கு போனேன். அந்த போதை பாதி தெளிஞ்சது. அப்புறம் நைட்டு இன்னொரு படத்தை வந்து நான் வந்து ஓடிடியில பார்த்து ஃபுல் போதை அப்பதான் கிளியர் ஆச்சு எனக்கு. அதாவது ஹேங் ஓவர்லாம் கிளியர் ஆனது வந்து கிளியர் ஆச்சு. ஸோ அப்படிப்பட்ட படமா இந்த படம்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்ல ஒரு போதையை கொடுக்கும். இந்த படம் ஏன் இது செய்தா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போதை, அது பிறகு அதுல ஆல்கோஹாலிக் அவருடைய பிரச்சனை என்ன, அது பிறகு அது எந்த மாதிரி ஒரு மனிதனை மாத்துது, காதலுக்கு அது பண்ற துரோகம் என்ன, அது பண்ற பிரச்சனைகள் என்ன, அது பிறகு அந்த காதல் அடையத்துக்கு ஒரு காதலன் என்ன விஷயங்களை பண்றான். ஓகே, அந்த போதையிலிருந்து அவன் வெளியில வந்து காதல் என்ற போதையில எப்படி அவன் போறான்றத ரொம்ப அழகா ஆந்தனி நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ காதல் இந்த படத்துல காதலனா மொத்தமா வாழ்ந்திருக்காரு ஆந்தனி. அவரோட சேர்ந்து அவங்க கல்கட்டால இருந்து வந்து ரொம்ப பிரமாதமா இந்த படத்துல பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மதுமிதா தாஸ். அவங்களுக்கு வெல்கம் டு தமிழ் சினிமா. எங்களுக்கு வந்து பெங்காலில இருந்து பாத்தீங்கன்னா 2 நடிகைகள் ரொம்ப பாப்புலர். ஒருத்தர் வந்து நாங்க வந்து எப்பவுமே சொல்லுவோம் சுவலட்சுமி மேடம் இல்ல, சுவலட்சுமி மேடம். அப்புறம் இன்னொருத்தர் நந்திதா தாஸ், இன்னொருத்தர் கூட சொல்ல நினைக்கிறேன் ரீமா சென். இவங்கெல்லாம் தமிழ்ல ரொம்ப பாப்புலர். ஓகே, பெங்காலில இருந்து we got lot of popular actress. Okay, like that you welcome to that particular club of popular and beautiful actress of Bengali from Bengal to Tamil cinema. May you have a great career. Okay, so congratulations. And எதுக்காக நான் கொஞ்சம் சொல்ல டீடைலா சொன்னேன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் பேசினாங்க. சரி, கொஞ்சமாவது கண்டென்ட் இருக்கணும்ல நம்மளுக்கு என்ன பேசினேன். ஸோ பத்திரிகை உடன் நம்ம இங்க வந்திருந்து சிறப்பித்தவங்க எல்லோருக்கும் நன்றி. நீங்க கொடுத்த ஆதரவு வந்து மிக பெருசு இந்த டீமுக்கு. கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க பார்த்து முடிக்கும் போது அந்த கவித்துவமான ஒரு அழகியல் சார்ந்த ஒரு படத்துக்கு உங்க ஆதரவு கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நம்மெல்லாம் ஒருத்தர் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 1000 கதை சொல்லலாம், எடுத்த பிறகு நம்ம பண்ண வேண்டியதே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல குவாலிட்டியான படமா இருக்குன்னா அதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணி தட்டி கொடுத்து சரி நீ எப்படியாவது ஜெயிச்சிருப்பா அப்படின்னு சொல்றதுதான். அதை நான் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். நீங்களும் அதே மாதிரி உங்க சப்போர்ட்டை கொடுத்து அவருக்கு ஆதரவு பண்ணணும் ஆந்தனிக்குன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அதுதான் என்னால சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்த்துக்களோடு நன்றி, விடைபெறுகிறேன். தேங்க்யூ.